Welcome to Enlighten class. இந்த வீடியோல நாம she, her, hers, herself இந்த 4 pronounsம் இதெல்லாமே பெண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய pronouns. இது எங்க வரும், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட தெரிஞ்சுக்கலாம். அவள், அவளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல she. sheன்றது ஒரு pronoun. அதுவும் இது subject pronoun சொல்லுவோம். subject pronoun எப்பவுமே சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் சிரித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு she smiled. ஷீனா அவள், smiled அப்படின்றது சிரித்தாள். இது ஒரு past tense sentence. அடுத்தது அவளுக்கு 8 வயசாகுது அப்படின்னு சொல்றதுக்கு she is 8. இந்த இடத்துல she அவளுக்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. is அப்படின்றது இருக்கிறது, 8 அப்படின்றது இங்கே வயதை குறிக்கிறதுனால 8 வயதாகிறது அப்படின்னு வருது. அடுத்த சென்டென்ஸ் இவள் என்னை தவிர்க்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு அவள் இவள் ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல வந்து she தான். அவள் அப்படின்றது தூரத்தில் உள்ளவங்களை குறிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சொல்ல, அதுவே அவங்க பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி பேசல இவள்னு சொல்லுவோம். இவள் அப்படின்றதுக்கும் இங்கிலீஷில் she தான். அவாய்ட்ஸ் அப்படின்றது தவிர்க்கிறாள், மீனா என்னை. அவளைன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் ஹெர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் எப்பவுமே சென்டென்ஸோடைய எண்டில் தான் வரும். அவளிடம் இதை கொடுன்னு சொல்றதுக்கு give it to her. கிவ்னா கொடுக்கிறது, கொடு. இட்னா இதை, இல்லைன்னா இதுன்னு வரும். இங்கே இந்த சென்டென்ஸ்ல இதை. டு ஹர் அப்படின்றது அவளிடம் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹெருக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் டு சேரல அவளிடம் அப்படின்னு ஆகும். அடுத்த சென்டென்ஸ் அவளை எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு everyone likes her. everyoneனா எல்லோருக்கும், likes அப்படின்றது பிடிக்கும் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹெர்னா அவளை. அடுத்தது அவளுடன் நான் சென்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு I went with her. ஐனா நான், வென்ட்னா சென்றேன், கோவோட பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால வென்ட் வந்திருக்கு. வித் ஹர் அப்படின்றது அவளுடன் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹெருக்கு முன்னாடி டு வரையில அவளிடம்ன்ற அர்த்தம் கொடுக்கும். ஹெருக்கு முன்னாடி வித் வரையில அவளுடன் அப்படின்ற அர்த்தம் வரும். அடுத்தது அவளிடமிருந்து இதை பெறு அப்படின்னு சொல்றதுக்கு get it from her. கெட்னா வாங்குறது, பெறுவது. இட்னா இதை. from her அப்படின்றது அவளிடமிருந்து அப்படின்ற அர்த்தம் வரும். ஹெருக்கு முன்னாடி ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் வரையில அவளிடமிருந்து அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. அடுத்தது நான் அவளுக்காக இதை செஞ்சேன், இதை செய்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு I did this for her. ஐனா நான், did அப்படின்றது செய்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல வந்திருக்கு. அதுவே ப்ரெசன்ட்ல சொல்லணும்னா do சொல்லி போட்டிருப்போம். அடுத்தது this அப்படின்றது இதை அப்படின்ற அர்த்தம் வருது. இட்டு, this இது எல்லாமே ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய சொல் தான். for her அப்படின்றது அவளுக்காக அப்படின்னு வரும். ஹெருக்கு முன்னாடி for வரையில அவளுக்காக அப்படின்ற அர்த்தம் வருது. அடுத்தது அவளால் இது சாத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு it is possible by her. இட்டுனா இது, இஸ் அப்படின்னா சாத்தியமாக உள்ளது, இல்லை சாத்தியமாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். பாசிபிள்னா சாத்தியம், பை ஹர் அப்படின்னா அவளால் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹெருக்கு முன்னாடி பை சேரல, பைன்ற ப்ரிப்போசிஷன் சேரல அவளால் அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. இது ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அவளுடைய, அவளது அப்படி இல்லைன்னா மரியாதையாக சொல்லணும்னா பெண்களையுமே அவருடைய, அவரது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உடைமையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரனவுன் வந்து ஹெர், அதுவும் ஹெர் தான். அதுவே அவளுடையது அப்படின்னு சொல்லணும்னா ஹெர்ஸ். இந்த ஹெர் உடைமையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஹெர்ரும் ஹெர்ஸும் பொசசிவ் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது அவளுடைய வீடுன்னு சொல்றதுக்கு இட் இஸ் ஹெர் ஹவுஸ். இட்னா இது, ஹெர் ஹவுஸ் அப்படின்றது அவளுடைய வீடு அப்படின்ற அர்த்தம் வருது. அடுத்தது இந்த வீடு அவளுடையது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு this house is hers. this houseனா இந்த வீடு, is hersன்றது இந்த இடத்துல அவளுடையது அப்படின்ற அர்த்தம் வரும். அவளே, அவளாகவே அப்படி இல்லைன்னா மரியாதையா சொல்றதுக்கு அவரே, அவராகவே அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல herselfனு சொல்லுவோம். herself இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவளே இதை முயற்சித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு she tried it herself. ஷீன்றது அவள்னு வரும். இருந்தாலும் ஷீயும் ஹெர்செல்ஃபும் சேர்ந்து வர்றதுனால அவளே இதை முயற்சித்தா,
அவளாகவே இதை முயற்சித்தா, வேற யாருடைய ஹெல்ப் இல்லாம அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுறதுனால இது அவளாகவே, அவளே அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து ட்ரைடுன்றது முயற்சித்தாள் அப்படின்னு பாஸ்ட் வேர்ப்ல இருக்கு. இட் அப்படின்னா இதை. அடுத்தது எல்லாவற்றையும் அவளே செய்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு she did it all by herself. she did it all by herself. இங்கேயும் she herself ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால அவளாவே இல்ல அவளே அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். didனா செய்தாள் அப்படின்ற அர்த்தம் வரும். இது ஒரு பாஸ்ட் வேர்பு. இட் அப்படின்னா இதைன்னு வரும். இங்கே எல்லாமே ஆல்ன்ற வேர்டு வந்திருக்கனால இட் ஆல் பை ஹெர்செல்ஃப் அப்படின்னு வந்திருக்கு. எல்லாவற்றையும் அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.